வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஎஸ்எம்இ செக்ஷன் 9ல் எஸ்எம்ஏ வெல்டிங் ப்ராசஸை வச்சு ஒரு வெல்டிங் ப்ரொசீஜர் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் எசென்ஷியல் வேரியபிள் அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் நம்ம பேஸ் மெட்டல் அண்ட் ஃபில்லர் மெட்டல் அதில் உள்ள எசென்ஷியல் வேரியபிள்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட், பிடபிள்யூஹெச்டி டெக்னிக், இந்த 3 இதில் எதெல்லாம் எசென்ஷியல் வேரியபிள்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதோட எசென்ஷியல் வேரியபிள் முடியுது எஸ்எம்ஏடபிள்யூ ப்ராசஸ்க்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம சப்ளிமெண்ட் எசென்ஷியல் வேரியபிள் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ப்ரீஹீட். இந்த ப்ரீஹீட்டில் QW 406.1 சரிங்களா, டிகிரிஸ் கிரேட்டர் தேன் 55 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ப்ரீஹீட் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பிகேவில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம ப்ரொடக்ஷனில் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது டிக்ரீஸ் ஆச்சு, மோர் தேன் 55 டிகிரி செல்சியஸு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது எசென்ஷியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஹெச்டி QW 407.1. ஏதாச்சும் பிடபிள்யூஹெச்டியில் சேஞ்சஸ் இருந்துச்சு, சரிங்களா, அதுவும் ஒரு எசென்ஷியல் வேரியபிள். ஓகேங்களா? அடுத்து டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா QW 410.64. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த தெர்மல் ப்ராசஸ், என்ன தெர்மல் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுதான் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணணும். லைக் உங்களுக்கு பேக்காஜிங் இல்லை க்ரூ ப்ரிப்பரேஷன், அது சில மெட்டீரியலுக்கு மட்டும்தான். 11A 11B. சரிங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்த ஸ்லைடில். ஓகேங்களா? இந்த 3 உங்களுக்கு எசென்ஷியல் வேரியபிள் எஸ்எம்ஏடபிள்யூ வெல்டிங் ப்ராசஸில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ப்ரீஹீட் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம எசென்ஷியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு 55 டிகிரி செல்சியஸுக்கு சரிங்களா கீழே ரெடியூஸ் ஆச்சுன்னா, சரிங்களா, அதுக்கு கீழே அதிகமாக ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது எசென்ஷியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிக்யூஆர் 150 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அலவுட் ரெடக்ஷன் நம்ம குறைஞ்சி எது வரைக்கும் அலோவ் பண்ணலான்னா, உங்களுக்கு 150லேருந்து -55 டிகிரி செல்சியஸ், அப்போ 95 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அலோவ் பண்ணலாம். சரிங்களா? ப்ரீஹீட் டெம்பரேச்சர் நம்ம ப்ரொடக்ஷனில். அதுக்கு கீழே போச்சு, லைக் 80 டிகிரி செல்சியஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? ஏன் நம்ம ப்ரீஹீட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கூலிங் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங் அந்த ரிஸ்க்லேருந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வெல்டு மெட்டல் ஹெச்ஐஎஸ்எல் ப்ராப்பர்ட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரீஹீட் மெயின்டைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எப்போ உங்களுக்கு அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எசென்ஷியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நியூ பிகேர் மேக் பண்ணணும். சரிங்களா? WPSல கண்டிப்பாக மினிமம் ரெக்வயர்ட் ப்ரீஹீட் டெம்பரேச்சர் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவல் ப்ரீஹீட் டெம்பரேச்சர் shall not be reduced by more than 55 degree Celsius below the preheat temperature. சரிங்களா? புரிஞ்சா? ஒரு ப்ரீஹீட் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ப்ரீஹீட் டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷனில் 55 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போயிடக்கூடாது. 55 டிகிரி செல்சியஸ்னால் இப்போ 150 டிகிரி செல்சியஸ் -55, அப்போ 95 டிகிரி செல்சியஸா. ஸோ 95 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே உங்களுக்கு ப்ரீஹீட் டெம்பரேச்சர் போகக்கூடாது.
அப்படி போச்சுன்னா அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா, அது வந்து வயலேஷன். அதை வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் ப்ரொடக்ஷன் வெல்டிங் இஸ் பெர்ஃபார்ம்ட் அட் 80 degree Celsius is a violation. ஸோ அண்ட் இட்ஸ் require ரீகுவாலிஃபிகேஷன். ஓகேவா, புரிஞ்சா? இதுதான் வந்து ப்ரீஹீட். ப்ரீஹீட்டில் வந்து நம்ம வந்து எசென்ஷியல் கன்சிடர் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கணும் அப்படி வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து PWHT போஸ்ட் வெல் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம்? உங்களுக்கு வந்து இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த போஸ்ட் வெல் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்மி செக்ஷன் 9 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்போ வந்து உங்களுக்கு செப்பரேட் பிக்யூஆர் குவாலிஃபிகேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னா, இப்போ P நம்பர் 1லேருந்து P நம்பர் 6, P நம்பர் 9லேருந்து P நம்பர் 15F. சரி, 15F. ஸோ இந்த மெட்டீரியலுக்கு இப்போ நீங்கள் வந்து பிக்யூஆரில் வந்து PWHT ஃபாலோ பண்ணலைன்னா ப்ரொடக்ஷன்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நோ PWHT வெல்டிங் கம்ப்ளீட் வந்து வித்தவுட் ஹீட் ட்ரீட்மெண்ட்னா வித்தவுட் ஹீட் ட்ரீட்மெண்ட் தான் ப்ரொடக்ஷன்லேயும் நம்ம பண்ணணும். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அதே மாதிரி PWHT பிலோ லோவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா அதே தான் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, ஸ்ட்ரெஸ் ரிலீவிங். ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரொடக்ஷனில் ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் வந்து இம்பார்ட்டண்ட். சரிங்களா, பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் PWHT எபோவ் அப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சர். நீங்கள் வந்து அப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சரில் நீங்கள் வந்து PWHT பண்ணியிருக்கீங்க பிக்கர்னா ப்ரொடக்ஷன்லேயும் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து டெம்பரேச்சர் பிலோ லோவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டெம்பரேச்சரில் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து பண்ண முடியாது. சரிங்களா, அதே மாதிரி எபோவ் அப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சர் ப்ளஸ் பிலோ லோவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. லைக் நார்மலைசிங் பண்ணிவிட்டு டெம்பரிங், இல்லைன்னா வந்து கொஞ்சிங் பண்ணிவிட்டு டெம்பரிங், இந்த மாதிரி நீங்கள் இது பிகேவில் பண்ணியிருக்கீங்கன்னா அதே தான் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, ஸோ சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எசென்ஷியல் வேரியபிள். ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ வந்து ஒரு PWHT வந்து அப்பர் அண்ட் லோவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சர் இது நடுவில் வந்து நீங்கள் வந்து டெம்பரேச்சரில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து PWHT பண்ணியிருக்கீங்க பிகேவில்னா அதே தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இன் பிட்வீனில் வந்து நீங்கள் வந்து வேல்யூ செலக்ட் பண்ணி தான் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் வந்து பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸீடாவோ இல்லை லெஸ் தேனாவோ நீங்கள் பண்ணிங்கன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இது வந்து P நம்பர் 1லேருந்து P நம்பர் 6, அதுக்கப்புறம் P நம்பர் 9லேருந்து P நம்பர் 15F. ஸோ இந்த மெட்டீரியலுக்கு இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று என்ன, PWHT பண்ணியிருந்தால் நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஃபாலோ பண்ணணும், பண்ணலைன்னா பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ பிக்யூஆரில் வந்து லோவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிலோ லோவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சரில் வந்து PWHT பண்ணியிருந்தாங்கன்னா அதே தான் வந்து ப்ரொடக்ஷன்லையும் பண்ணணும். அதே மாதிரி PWHT வந்து எபோவ் அப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சரில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரொடக்ஷன்லையும் அதே தான் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறம் PWHT வந்து எபோவ் அப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சர் ப்ளஸ் பிலோ லோவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சரில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அதே தான் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறம் PWHT வந்து பிட்வீன் அப்பர் அண்ட் லோவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சர் பிட்வீனில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அதே தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் வராத மெட்டீரியல் அதர் மெட்டீரியலுக்கு PWHT இருந்தால் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா நம்ம வந்து விட்டுறணும். சரிங்களா, இப்போ நோ PWHTனா ப்ரொடக்ஷன்லேயும் நோ PWHT தான். சரிங்களா, அதே மாதிரி PWHT வந்து வித்தின் த ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சரில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அதே டெம்பரேச்சரில் தான் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் வந்து பண்ணணும். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுது ப்ரொடக்ஷனில் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும், நியூ பிக்யூஆர் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சா? எக்ஸாம்பிள் பார்த்துங்க.
மெட்டீரியல் வந்து SA516 கிரேட் 70 கார்பன் ஸ்டீல். இது வந்து பி நம்பர் 1. சரிங்களா? நம்ம வந்து பிக்யூஆர் குவாலிஃபை பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து பிடபிள்யூசி பண்ணியிருக்காங்க 600 டிகிரி செல்சியஸ் ஃபார் 1 hour. ஓகேங்களா? WPS வந்து இஷ்யூட் பேஸ்ட் ஆன் த பிக்யூஆர். ப்ரொடக்ஷன் வெல்டிங்கில் வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணுறது வந்து 600 டிகிரி செல்சியஸ் தான். சரிங்களா? நம்ம வந்து பிடபிள்யூசி வந்து பண்ணணும். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து 900 டிகிரி செல்சியஸில் பண்ணோம்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இட்ஸ் நாட் அலவுட். ஏன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ 900 டிகிரி செல்சியஸ் இது வந்து எபோவ் அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அப்பர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சர் சொல்லுவாங்கள்ல, அது நார்மலைசிங். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பிலோ 600 வந்து பிலோ லோவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த பிடபிள்யூசி வந்து டிஃப்ரெண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் கண்டிஷனில் வந்து இருக்கனால நம்மளுக்கு வந்து நாட் அலவுட். ஓகே, புரிஞ்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் 410 இதில் வந்து இந்த தெர்மல் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தெர்மல் ப்ராசஸ் அது வந்து எசென்ஷியல் வேரியபிளாக வந்து ஆக்ட் ஆகுது. எப்போ அப்படின்னா இந்த மெட்டீரியல் பி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது 11A 11B. இந்த மெட்டீரியல் வந்து நம்ம வந்து வெசலில் யூஸ் பண்ணும்போது, சரிங்களா, வெசல் ஓகேங்களா, நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த தெர்மல் ப்ராசஸை வந்து நம்ம வந்து எசென்ஷியல் வேரியபிளாக வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேட்டோட திக்னஸ் வந்து லெஸ் தேன் 16 mm. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து தெர்மல் ப்ராசஸை வச்சு நீங்கள் வந்து குரூப் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? லைக் பிளாஸ்மா கட்டிங், ஆக்சிஃபியூவல் கட்டிங், ஏர் கார்பன் ஆர்காஜிங். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து குரூப் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் பேக் குரூவிங், பேக் காஜிங், இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி நீங்கள் வந்து பிக்யூஆர் அப்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தெர்மல் ப்ராசஸை வச்சு நீங்கள் வந்து பிக்யூஆர் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன்லையும் அதே தெர்மல் ப்ராசஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த குரூப் ப்ரிப்பரேஷன் இல்லை பேக் காஜிங், ஸோ பேக் குரூவிங், சரிங்களா, இதுக்கெலாம் வந்து தெர்மல் ப்ராசஸ் தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ மெக்கானிக்கல் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ 11A 11B, ஸோ இது வந்து இதோட திக்னஸ், அந்த பிளேட்டோட திக்னஸ் வந்து 16 mmக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷினிங் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? மெக்கானிக்கல் மெத்தடு அந்த மிஷினிங் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து குரூப் ப்ரிப்பரேஷனோ பேக் காஜிங்கோ இல்லை பேக் குரூவிங்கோ பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் நீங்கள் தெர்மல் ப்ராசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரொடக்ஷனில் நீங்கள் தெர்மல் ப்ராசஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மிஷினிங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஷினிங் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பட் இந்த இதில் வந்து தெர்மல் ப்ராசஸை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேக் காஜிங், பேக் குரூவிங் மஸ்ட் பி டன் பை தெர்மல் ப்ராசஸ் இந்த ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ எந்த மெட்டீரியலுக்கு பி நம்பர் 11A 11B. சரிங்களா? ஸோ லெஸ் தேன் 16 mmக்கு நீங்கள் குரூப் ப்ரிப்பரேஷன் தெர்மல் கட்டிங் மெத்தட் மூலியமாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பிக்யூஆரில் வந்து நீங்கள் தெர்மல் கட்டிங் தெர்மல் ப்ராசஸ் வச்சு நீங்கள் வந்து குரூப் ப்ரிப்பரேஷன் பேக்கேஜிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதே தான் வந்து ப்ரொடக்ஷன்லையும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இதே உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தெர்மல் ப்ராசஸ் ஆர் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன், they must also be used in the PQR group preparation. எக்ஸாம்பிள் பார்த்துங்க, குரூப் ப்ரிப்பேர்ட் பை மிஷினிங் பிக்யூஆரில். பட் ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் பிளாஸ்மா கட்டிங் ப்ளஸ் ஆர்காஜிங் பண்ணுறீங்கன்னா அது நாட் அக்செப்டபிள். ஏன்னா தெர்மல் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறீங்க. இதுவே வந்து ஒரு பிக்யூஆரில் பிளாஸ்மா கட்டிங் ப்ளஸ் காஜிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குரூப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா சேம் மெத்தட் நீங்கள் ப்ரொடக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா அக்செப்டபிள். ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 410.64 இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் பி நம்பர் 11A 11B மெட்டீரியலுக்கு தான். ஓகேங்களா? மற்றதுக்கெலாம் நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை.
ஓகேங்களா? புரிஞ்சா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until bye bye, take care, see you, bye.